வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கான தேர்வு எழுத தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகவும் பயன்பெறும் வகையில் முக்கிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் கொடுக்கின்ற உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் தேர்வுக்கு தயாராக இருப்பவங்க தேர்வு எழுதுவதற்கு ஆசிரியர்கள் மட்டுமே விண்ணப்பித்திருந்தனர். ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு என்பதால் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கில் குறிப்பிட்ட சில இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதேபோல் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினுடைய எவ்வாறு அதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு தினமும் நம்ம தினமும் ஒரு சம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக ஒரு சம் சால்வ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நமக்கு இப்போ ஒரு வேலையை ஏ என்ற நபர் 10 நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறார். பி என்ற நபர் 12 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். சி என்ற நபர் 15 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அதாவது ஒரு வேலையை செய்வதற்கு ஏபிசி அப்படின்ற மாதிரி 3 இதில் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்ற மாதிரி. இதில் ஏபிசி 3 நபர்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன பண்ணிக்கிட்டோம்னா, முதல்ல நம்ம அதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இந்த மாதிரி 3 கொடுத்து அவங்கள எல்லாம் சேர்ந்து இந்த டேயில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த 10, 12, 15 மொத்தம் 3 நாட்கள் பார்த்திங்களா. அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்ம 5 எடுத்துருக்கோம். அதே மாதிரி 2ஆல் இதாகும். 2 12 ஆகாது, அதனால் 12 அப்படியே இருக்கோம். 3 ஆகும். 3 திருப்பி பார்த்தீங்கன்னா இது 2ஆல் ஆகும். அதனால் 2 4 1, அதே போல் 1 2 1, அதை 2ஆல் பண்ணோம்னா 1 1 1. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 5 3 2 2 இருக்குது பார்த்திங்களா. இதில் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 3 5 15 15 2 30 32 60. சரிங்களா. அப்போ எல்சிஎம் 60. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. நீங்கள் நார்மலாக தனித்தனியாக எடுக்க கூட எடுத்துங்க. ஆனால் எல்சிஎம் பார்த்திங்கன்னா நமக்கு 60. சரி, 60 எடுத்துங்க. இந்த எல்சிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக அந்த ஏபி அப்படின்ற மாதிரி அதில் எல்சிஎம் 60 வச்சுக்கிட்டு அதில் காமனாக எத்தனை வேலை செய்வார்கள், எத்தனை இவர்கள் வேலை செய்வாங்க அப்படின்னு காமனாக எது மல்டிப்ளை ஆகும் ஆன்சர் வருமோ அதை எடுத்துங்க. இப்போ 10 × 6 60 வரும். அதேபோல் 12 × 5 பார்த்திங்கன்னா 60 வரும். சி 15 × 4 60 வரும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா காமனாக 60 வரக்கூடிய வேல்யூ, அதாவது நமக்கு எல்சிஎம் 60 வரனால அந்த 3 நம்ம ஏபிசியில் மல்டிப்ளை காமனாக 60 ஆன்சர் வர மாதிரி என்னென்ன மல்டிப்ளை பண்ண வருமோ அதை நீங்கள் காமனாக எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு 6 5 4 இப்படி வரும்போது நமக்கு ஆன்சர் நமக்கு 60 கிடைக்கும். இப்போ ஏபிசி ஈக்குவல் 60 அதை முடிக்கக்கூடியது அப்படின்றப்ப 60 / 6 + 4 + 5 போட்டோம் அப்படின்னா 60 / 15. இப்போ இதை நம்ம 60ஐயும் 15ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. அப்போ உங்களுக்கு இந்த ஏ என்ற நபர் 10 நாள் முடிக்கும். பி என்ற 12 நாட்கள் கூடிய வேலையை, சி என்ற நபர் 15 நாட்கள் முடிக்கக்கூடிய வேலை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து மொத்தம் இது பார்த்திங்கன்னா 4 நாட்களில் அதனுடைய வேலையை முடிக்க முடியும். இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 days. இந்த சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.